ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்கணமும் அட்டமாதிபதியும், அதாவது 8ஆம் அதிபதி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யாரா வருவா, எந்த மாதிரி விஷயங்களில் இந்த 8ஆம் அதிபதியினுடைய சிரமங்கள்லேருந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றின விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரிவிங்கள். லக்னத்துக்கு ஆகாத துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மூல நூல்கள் 4 இடங்களை குறிப்பிட்டு வச்சுருக்கு. 3, 6, 8 மற்றும் 12. 3, 6, 8, 12 அப்படிங்கிற ஸ்தானங்கள் லக்னத்துக்கு கொஞ்சம் ஆகாத எதிர்மறையான வேலைகளை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் பெரும் சிரமங்களை தந்து விடுவதில்லை. 8ஆம் இடத்துல கூட சில நுணுக்கமான யோகங்கள் ஒளிந்திருக்கும். 8ஆம் இடத்துலையும் சில நுணுக்கங்கள் இருக்கும். ஏன்னா ஆயுசு குறிக்கிற இடமே 8ஆம் இடம் தான் இல்லைங்களா? உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கணும், அதுவும் ஒரு அடிஷனல் விதி. ஆனால் இந்த 6ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான துன்பங்களை தர அமைப்பு. நம்ம உங்கள் லக்கணமும் 6ஆம் அதிபதிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இது 8ஆம் அதிபதி. மேசம் முதல் மீனம் வரைக்குமான 12 லக்னங்களுக்கு அட்டமாதிபதியாக யார் வருவா, எந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தால் அந்த அட்டமாதிபதி தரும் துன்பத்தை தவிர்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேச லக்னம். இதில் விசித்திரமான அமைப்பு என்னென்னா, மேச லக்னத்துக்கு அட்டமாதிபதி அவரே தான், செவ்வாய். விருச்சிகம். அப்போ லக்னாதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் ஒன்று தான். அப்போ மேச லக்னக்காரர்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், இந்த 8ஆம் அதிபத்தியத்தின் எந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வேகம், கோபம், யோசிக்காமல் நிதானம் இல்லாமல் செய்கிற தன்மைகள், அதனால் ஏற்படுற சிக்கல்கள், அதனால் வரக்கூடிய விபத்து, கண்டம், அவசரத்தனம், முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாதம். செவ்வாயினுடைய குணங்கள், உங்கள் லக்னாதிபதியுடைய குணம் எதுவோ அதுவே உங்களுக்கு எதிரியாய் நஷ்டத்தை தரக்கூடிய, அவமானத்தை தரக்கூடிய, சிக்கலை தரக்கூடிய அட்டமஸ்தானத்திற்குடைய விதிகளாகவும் வந்துடும். புரியுதுங்களா? லக்னாதிபதியே அட்டமாதிபதியாக வர்றதுனால ஏற்படுற சிக்கல். அப்போ உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது தான் சிறப்பு. மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 8ஆம் இடத்தின் கெடுபலன்கள் இருக்காது. மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக விபத்து, காயம், இரத்த காயம், தையல், அறுவை சிகிச்சை, தீக்காயங்கள் போன்றவை ஏற்படும் விதிகளை செவ்வாய் கொடுப்பாரு. மேச லக்னத்தில் பிறந்துட்டு உடம்புல தழும்பில்லாத நபர்களை பார்க்கறதே அபூர்வம். செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த இடம் குறிக்கக்கூடிய காலபுருஷ தத்துவ அடிப்படையிலான அந்த இடம் குறிக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ லக்ன ரீதியாக செவ்வாய் தான் உங்களுக்கு அட்டமாதிபதிங்கிறதுனால நீங்கள் தான் உங்களுக்கு மறைமுக எதிரி, மறைமுகமான சிக்கலை உருவாக்குறவர். உங்களுடைய கோபம், உங்களுடைய வேகம், உங்களுடைய ஆத்திரம் தான் உங்களுக்கு எதிரியாக வரும். நிதான போக்கை கடைபிடிப்பது, சுய கட்டுப்பாடு, தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வது, இது ரெண்டும் தான் மேச லக்னத்திற்கான ஆக சிறந்த நல்வழி. புரியுதுங்களா? அதே நேரத்தில் பூமி காரகனான செவ்வாய் அட்டமாதிபதியாக வர்றதுனால பூமி, பொருள், சகோதர உறவு வழியினால பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. சொத்துக்களை பிரிக்கும் போது ஏற்படக்கூடிய வில்லங்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தகராறுகள், அதனால் கோர்ட்டு படியேறக்கூடிய விதிகள், சகோதரருக்கும் உங்களுக்கும் அதை பிரிக்கிறதுல ஏற்படுற சிக்கல், பங்காளி சண்டைகள், இதுவும் உங்களுக்கு அடிஷனல் போனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் வம்பு, வழக்கு, வில்லங்கம், உயரத்திலிருந்து கீழே விழுதல், வெட்டுப்படுதல், சடுதியில் மரணம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு போன்றவற்றை குறிக்கிறது இல்லைங்களா? அப்போ திடீர் அதிர்ஷ்டம், தனவரவும் இந்த சண்டைகளுக்கும் வம்பு வழக்குகளுக்கு பிறகு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுனால் கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களிடத்தில், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடத்தில், பூமி சம்பந்தப்பட்ட உறவுகளிடத்தில், வேகத்தில், கோபத்தில், ஆத்திரத்தில், இதில் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ரிஷப லக்னக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய ஒரு குரு. ரிஷப லக்னம் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு வருவார். இவங்க பெரிய மனுஷங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். தனுர் வீடு இவங்களுக்கு எதிரி வீடாக வர்றதுனால அரசாங்கம், அது தொடர்பான விஷயங்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் இவங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரிஷப லக்னக்காரருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய மனுஷங்க தேவையே இல்லாமல் ரிஷப லக்னக்காரங்களுக்கு எதிரியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அவங்களால் அவமானம், அசிங்கத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதீதமான தெய்வ நம்பிக்கையும் கூட இவங்களுக்கு சில நேரத்தில் ஆபத்தாகும். இந்த 9ஆம் இடங்கிறது மந்திரஸ்தானம், இது இவங்களுக்கு அட்டமஸ்தானமாக வர்றதுனால அதீதமான தெய்வ நம்பிக்கை, ஏதாவது ஒரு குருவை கடுமையாக பின்பற்றுவது, கடுமையாக ஒரே ஒரு குரு அப்படிங்கிறது மாதிரி பின்பற்றும் போது அந்த குருவுக்கே ஆபத்து வரும்.
புரியுதா உங்களுக்கு? குரு இவருக்கு அட்டமாதிபதி அப்படிங்கிறனால ரிஷபலக்கணக்காரர்களுக்கு பொதுவாகவே எதிரி வந்து சட்டப்பூர்வமான எதிரிகளாகவே இருப்பாங்க. ஏன்னா குரு வந்து ஒரு நேர் வழியில் போகிற கிரகம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நேர்மையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். சட்ட சிக்கல்களை சந்திக்கும் அமைப்பு ரிஷபத்திற்கு இயற்கையாகவே உண்டு. வாழ்க்கை துணை ரீதியாகவும் வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரின் ரீதியாகவும் இவங்களுக்கு சட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8 இல்லைங்களா? இப்போ வாழ்க்கை துணையின் குடும்பத்தார் ரீதியாக சட்ட சிக்கல்கள் வரும். லீகலாக அதிகமான பிரச்சனைகளை சந்திப்பது. பணத்தை குரு வந்து தனக்காரகன், பணத்தை கொண்டுட்டு போய் யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாறுறது ரிஷப லக்னத்துக்கு இயற்கையாகவே இருக்குங்க. பணத்தை கொண்டு போய் சிட் ஃபண்ட்ஸில் போட்டு சீட் நடத்தினவே ஓடிட்டு போயிடுறது, இதெல்லாம் ரிஷப லக்னத்துக்கு இயற்கையாக நடக்கும். இவங்க யாருக்காவது மறைமுகமாக உதவி செஞ்சால் திரும்பி கிடைக்காது. பண விஷயத்தில் தான் இவங்க வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும். பேங்கிங் செக்டர்ஸ், செக்கு, கையெழுத்து போடுற விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். புரியுதுங்களா? குரு வந்து இதெல்லாம் குறிக்கிறவர். நிதிக்காரங்க, தங்க நகைகளை பாதுகாத்து வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தான் இழப்புகளை தரும் இடமாக உங்களுக்கு வரும். அட்டமாதிபதியாக குரு வரதுனால ஆயுள் தீர்க்கம், திடீர் அதிர்ஷ்டம், தன வரவு, முன்னேற்றமும் அப்பப்போ இருக்கவே செய்யும். மிதுன லக்னக்காரர்களுக்கு அட்டமாதிபதி பார்த்தீங்கன்னா நண்பரே எதிரி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலில் வரும். சனி, மகர சனி. இவர்களுக்கு 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான பாக்கியாதிபதியுமா அவரே வந்துருவாருங்கிறதுனால கெட்டதில் நல்லது அப்படிங்கிற மாதிரியான விதியில் போயிடும். நண்பர்களை அடிக்கடி பகைச்சிக்கிற தன்மை இவர்களுக்கு வரும். நண்பர்களே அடிக்கடி பகைச்சிக்கிறது, வேலையில் நிரந்தரத்தன்மை இல்லாமல் போயிடுறது. மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடமாக வரக்கூடியது காலபுருஷனுக்கு 10. தொழிலில் தான் அதிகமான ஏமாற்றங்களை சந்திப்பாங்க. லேபர்ஸை நம்பி ஏமாந்து போவாங்க. கீழ்நிலை ஊழியர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. அவங்கள்ட்ட தேவையில்லாமல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு அதனால் இழப்புகளை சந்திப்பாங்க. அவசரத்தனம், அவசர புத்தியினால் அதிகப்படியான இழப்புகளை சந்திப்பது இந்த மிதுன லக்னக்காரங்க. குறிப்பாக இவங்க லேபர்ஸ்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடிக்கடி தொழிலில் மாற்றம் செய்து கொண்டே இருப்பது இவங்களுக்கு ஒரு முன்னேற்ற தடையை தரும். உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீடு, காலபுருஷனுடைய 10வது வீடு இவங்களுக்கு அட்டமாதிபதியா 8ஆம் வீடாக வரும். காலபுருஷனுடைய பாதகஸ்தானம் இவங்களுக்கு பாக்கியஸ்தானமாக வரும். அப்போ ஒரு வேலையில் நிலைத்து நிற்க முடியாமல், ஒரு பிஸ்னஸில் நிலைத்து நிற்க முடியாமல் அடிக்கடி மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பது, மேலும் வேலை செய்பவர்களிடத்தில் விரோதம் பாவிக்கிறதுங்கிற மாதிரியான விதிகளில் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல விபத்தில் சிக்கிறது, கை காலில் அடிபடுறது, இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே நடக்கும். வாகன விபத்துகளை அடிக்கடி சந்திப்பது, வாகனத்தினால அதிகமான சிக்கல்கள் சந்திப்பது, பழைய வண்டி வாகன பொருட்கள் வாங்கிறதன் மூலமாக சிக்கல்களை சந்திக்கிறதுங்கிற மாதிரி வரும். இல்லீகலான வண்டி வாகனத்தை எதையாவது வாங்கிடுவாங்க, பயங்கரமாக லாஸ் ஆகும். சனி வந்து பழைய பொருளுக்கு காரக கிரகம். செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் எடுத்தேன், புக்கு சரியா இல்லைன்னு இவங்க, அதாவது துணிகர செயல் செய்கிறேங்கிற பேரில் அவசர கொடுக்கத்தானே அதிகமாக பண்ணுறது மிதுன லக்னம். துணிகர செயல், எனக்கு என்ன வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அது எங்கேயோ ஏதோ ஒரு லீகல் பிரச்சனையில் மாட்டியிருக்கிற வண்டியாக இருக்கும். குற்றச்செயல்கள் ஈடுபட்ட வண்டியை கொண்டு வந்து இவங்க தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. இதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைய வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களை வந்து அடிக்கடி பகைச்சிக்கிறது, மேலதிகாரிகளை எதிர்த்துக்கிறது, தன் சக ஊழியர்கள்ட்ட வந்து ஒத்து போகாத தன்மையை கொடுக்கறது, விளையாட்டு பிள்ளைத்தனமாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் வரக்கூடியது. இதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆயுள் காரகன் சனி அட்டமாதிபதியாக வரதுனால ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் மிதுன லக்னக்காரர்களுக்கு. இருப்பினும் ஒரு நிலைத்த தன்மையை பெற இயலாத ஒரு விதி இவங்களுக்கு இருக்கும். கடகலக்கணக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7, 8 கூடையவர் சனியாக வருவார். 8ஆம் இடத்துக்குடைய கும்பம் இவங்களுக்கு அட்டமஸ்தானத்துக்கு வரும். சனி இவங்களுக்கு நேர ஆகாத கிரகமாக வருவார். இங்கே பார்த்தீங்கன்னா பகைவர் தான் அட்டமாதிபதி. ஏன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் அவ்வளோ பெரிய நட்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சமுதாயத்தில் இவர்கள் சந்திக்கும் நபர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளின் மூலமாகவும் பிரச்சனைகளை சந்திக்கிற விதி, அவமானங்களை சந்திக்கிற விதி, அசிங்கத்தை சந்திக்கிற விதி, செய்யாத குற்றத்திற்கு வீண் பழி இவர்கள் மேல் சுமத்தப்படும் வாய்ப்புகளை கொண்டவர்களாக கடகலக்கணக்காரங்க. ஏன்னா இவங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரவர் சனி. லேபர்ஸை இவங்களுக்கும் பகச்சிக்கக்கூடிய விதிகள் இருக்கும். வேலையாட்கள் இவர்களுக்கு சூழ்ச்சி செய்துவிடும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நீர்நிலைகளில் கண்டங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியதை இவர்களுக்கு அதிகம் இருக்கும். பிரயாணங்களின் போது அதிக கவனமோடு இருக்க வேண்டிய தன்மை கடக லக்கணத்துக்கு இயற்கையாக உண்டு. ஆனால் பூரண ஆயுள் கொண்ட லக்கணங்களில் கடகமும் ஒன்று. ஏன்னா அட்டமாதிபதியாக சனியே வர்றார் அப்படிங்கிறதே ஒரு ஸ்பெஷல் தான். அதிலே அது அவருடைய மூலத்திரிகோண வீடு. அப்போ பூரண ஆயுள் கொண்டவர்கள் இவர்கள்ங்கிறதுனால ஆயுள் பலம் முழுக்க எதிரிகளை உருவாக்கி கொள்ளும் தன்மை கொண்டவர்களாகவே இருப்பாங்க. இவங்களுக்கு எதிரிகள் ஸ்தானமும் கொஞ்சம் விசித்திரமாகவே இருக்கும். கடக லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி குருவாக வருவார். அவர் வந்து லக்கணத்தில் வேறு உச்சமாவார். எதிரியை வளர்த்து விட்டுட்டே இருக்கிற தன்மை இவங்களுக்கு இருக்கும். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி அலைவதன் மூலமாக இவர்கள் பெரும் பொருளை இழக்கும் வாய்ப்பு இருக்கும். கடகலக்கணக்காரங்க புதையல் யோகம் பெறவும், ஏன்னா 12ஆம் இடம் புதனுடைய வீடுங்கிறதுனால இந்த புதையலை தேடி அலையும் யோகிதை கடகலக்கணத்துக்கு அதிகம் உண்டு. ஆனால் அதிர்ஷ்டத்தையே தராத இடமான 8ஆம் இடம் சனியோட வீடாக வர்றதுனால அதனாலேயே எதையாவது நம்பி ஏமாந்து போகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும்.
குறிப்பாக இவர்கள் சிநேகிதர்கள் விஷயத்திலும் சமுதாயத்தில் சந்திக்கும் நபர்கள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சிம்மலக்கணக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாக நண்பரே வருவார். 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதியான குரு தான் 8ஆம் அதிபதியாகவும் வருவார். இவர் குழந்தைகள் வழியில் லீகலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். காதல் விவகாரங்கள் வழியில் லீகலான பிரச்சனைகள், ஏன்னா குருன்னா லீகல், சட்டப்படி அப்படின்ட்டு போயிடும். ஆன்மீக வழிகளில் சிக்கல்களை சந்திப்பது, கோயில் ட்ரஸ்டி தர்மகர்த்தா மாதிரியான பொறுப்புகளை எடுத்து கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்குற விதி உங்களுக்கு இருக்கும். செய்யாத குற்றம், கையாடல் பண்ணிட்டாரு, பொது பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு, பொது பணத்தில் சிக்கல் ஒன்று. ஏன்னா பணத்துக்கு காரக கிரகம், தனத்துக்கு காரக கிரகமான குரு பகவான் அட்டமாதிபதி வர்றதுனால அது சார்ந்த அவமானங்களை சந்திக்கிறது இருக்கும். இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தனவரவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 8 கூடையவர் குருங்கிறனால திடீர் அதிர்ஷ்டம் தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது. இவங்களும் யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துற, ரிஷபலக்கணம் எப்படி பணத்தை கொடுத்து ஏமாறுங்கிற விதி இருக்கோ அதே விதி இவர்களுக்கும் உண்டாகும். ஆனால் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்குவாங்க. பொது காரியங்களில் கொண்டுட்டு போய் காசை முடக்கி செலவு பண்ணிட்டு அதை திரும்ப எடுக்க முடியாத சூழ்நிலைகளில் மன வருத்தப்பட்டுட்டு ஏன்டா இதை செஞ்சோம். ஏன்னா சிம்மம்னாலே தலைமை, பொறுப்பு, முதன்மைக்கு வர துடிக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த முதன்மைக்கு வர துடிக்கக்கூடிய அமைப்பில் இவங்க இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் பொறுப்பை இவங்களை தேடி ஒப்படைப்பாங்க. அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு இவங்க கை நஷ்டப்படுவாங்க, காசை இழப்பாங்க. ஆனாலும் கடைசியில் கெட்ட பேர் வருது. இந்த அமைப்பில் இவர்கள் 8ஆம் இடத்தின் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு, வெளி தேசம், தூரதேசம் போகிறது, அந்நிய தேசத்தில் இருக்கிறது, தலைமறைவாக வாழ்கிறது, இது எல்லாத்தையுமே குறிப்பிடும்னாலும் கூட மெயினான அதில் இருக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா திடீர் அசிங்கம், அவமானம், செய்யாத குற்றம் நீ பழி சுமந்தே ஆகணும், பனிஷ்மெண்ட், உயரத்துலேருந்து கீழே விழுகிறது. நல்ல ஒரு பொசிஷன் அந்தஸ்தில் இருப்பாங்க, தொபுகடின்னு கீழே வந்துடுறது, வேலை போயிடுறது, அவமானத்தை சந்திக்கிறது, செய்யாத குற்றத்திற்கு தலை குனிந்து நிற்கிறது. இதுதான் மெயினாக 8ஆம் இடத்தின் கான்செப்ட். அதோடு சேர்த்து ஆயுளை தருபவர். திடீர் அதிர்ஷ்டம் தனவரவு அப்படிங்கிறதும் அதில் ஒழிஞ்சிருக்கும். உயரமான இடத்துல இருந்து கீழே விழுகிறது, இது 8ஆம் இடத்தினுடைய ஒரு சூட்சுமம். அப்போ உயரத்தில் பணி, அந்த 8ஆம் அதிபதி உங்களுக்கு திசை நடத்துறாரு, புத்தி நடத்துறாருன்னா அந்த உயரத்தில் பணி உரியறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும், உயரமான இடங்களுக்கு போகிறதையும் குறைச்சிக்கணும், தொபுகடியில் தள்ளி விட்டுடுவார். அந்த வகையில் குருவே சிம்ம லக்னத்திற்கு அட்டமாதிபதிங்கிறதுனால குருவின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனகாரகன், புத்திரகாரகன், பண விஷயங்கள், பெரிய மனிதர்கள் இவங்களிடத்துல கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டியது அவசியம். சட்ட சிக்கல்களை சந்திக்கிறது சிம்ம லக்னத்துக்கு அதிகமாக உண்டு. கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் 8ஆம் அதிபதி செவ்வாய். அவரே 3 கூடையவர். சகோதர வழி உறவு பகை, பெண் சகோதரியை எதிர்த்துக்கிறது, ஆண் சகோதரரை எதிர்த்துக்கிறது, நண்பர்களால் சூழ்ச்சியில் சிக்கப்படுவது. கன்னி லக்னம் அதிகமாக வீணாகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பால் தான். நண்பர்களின் சூழ்ச்சியில் மாட்டி அவங்களுக்காக ஜாமீன் போட்டு அவங்களுக்காக சொத்தை இழந்து அவங்களுக்காக குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திக்கிறது கன்னி லக்னத்துக்கு அதிகமாக இருக்கும். இதுலேயும் கன்னி லக்னக்காரர்களின் மனைவியை கொண்டு போய் விடுவார்கள்ங்கிற ஒரு விதியே வரும். இது எந்த வகை சூழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வரக்கூடியவனாக இருப்பான். நம்பி நண்பன் வீட்டுக்குள்ள விட்டா பஞ்சாயத்தாகும். கன்னி லக்னக்காரங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் அதாவது ஒரு எச்சரிக்கையோடே இருக்க வேண்டியது இருக்கும். நண்பர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். இதை உணராத கன்னி லக்னம் இருக்கவே முடியாது. அதனால தான் அவங்க தன்னை சுருக்கி கொள்வார்கள், தனிமையில் இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு தோளில் கையை போட்டுக்கிட்டு தெரிகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கன்னி லக்னக்காரங்க என்றைக்கு இருந்தாலும் அந்த நட்பால் ஆபத்தை, அதுவும் கடுமையான ஆபத்தை சந்திக்க தயாராக இருப்பாங்க. இருந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. புரியுதுங்களா? இது இந்த லக்னத்துக்கு உண்டான வீக்னஸ். துலா லக்னக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாக வர்றது லக்னாதிபதி சுக்கிரனே தான். இப்போ இவர்களே இவர்களுக்கு அவமானத்தை தரக்கூடியவர்களாக, இவர்களே இவர்களுக்கு எதிரியாக இருப்பதற்கு தகுதி உடையவர்களாக, இவர்களாலேயே இவர்கள் வாழ்க்கை சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது வரலாம். பெண் கிரகமான சுக்கிரன் அட்டமாதிபதியாக வர்றதுனால பெண்கள் விஷயத்தில் துலா லக்னக்காரர்கள், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படும் வாய்ப்பு துலாத்துக்கு இயற்கையாகவே உண்டு. கோர்ட்டு படியேறக்கூடிய வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய வியாபார நுணுக்கங்கள் அதிகம் நிரம்பிய துலாம் இதனாலேயே, அதாவது ஒரு ஜடப்பொருள் மாதிரியே தன்னுடைய வாழ்வியில் அமைச்சுக்கிறதுனாலேயே நிறைய சட்ட சிக்கல்களை, பிரச்சனைகளை, அவமானங்களை சந்திக்கும் விதி கொண்டவர்களாக இருப்பாங்க. துலா லக்னத்திற்கு 8ஆம் இடத்துக்கு லக்னாதிபதியே வருவார். இவர் வலுப்பெறும் போதும் சிக்கல், வலுவில்லாமல் இருக்கும்போதும் சிக்கல். இயற்கையாகவே துலா லக்ன சுக்கிரன் போய் பாருங்க, 6ஆம் இடத்துல உச்சமாவார், தன் வீட்டுக்கு 6ல் உச்சமாவார், 8ஆம் இடத்துல ஆட்சி ஆவார். அப்போ இவர்களின் சிக்கல்கள் முழு காரணம் இவங்களாவே இருப்பாங்க. எப்படி மேச லக்னத்துக்கு அவங்களே எதிரியாக விரோதமாக வருவாங்கங்கிறவங்களும் அதே மாதிரி இதில் வரும். காலபுருஷனுடைய குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் இவங்களுக்கு அட்டமஸ்தானமாக வரும். காலபுருஷனுடைய குடும்பம், வாக்கு, தனஸ்தானம், குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அட்டமஸ்தானமாக வர்றதுனால குடும்பத்தால், வாக்கால், தன்னுடைய குடும்ப உறவினர்களே சிக்கல்களை சந்திக்கும் விதி துலாத்திற்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவருக்கு தானே தனக்கு எதிரிங்கிற விதி இருக்கு இல்லைங்களா? அந்த வகையில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது குடும்பங்கிற அமைப்பில் தான்.
கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல தான். அதில் தான் இவர்களுக்கு அதிகப்படியான சிக்கல்களை சந்திக்கும் விதிகள் உண்டாகும். விருச்சிக லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதியாக வரக்கூடிய ஒரு புதன், புத்திக்கு காரகிரகமான புதன் இவங்களுக்கு அட்டமாதிபதியாக வருவார். தொடர்புகள் ஸ்தானத்துக்குடைய கிரகம் புதன். தொலைத்தொடர்பு, தகவல் தொடர்பு, எழுத்து, கையெழுத்து, அச்சகம், பிரிண்டிங், பிரஸ் இதெல்லாம் புதனுடைய ஏஜென்சி, ஏஜென்ட். இந்த புதன் இவங்களுக்கு அட்டமாதிபதி வருவார். இப்போ இதனால இவர்கள் சிக்கலை சந்திப்பார்கள். புத்திசாலித்தனமான எதிரிகளை கொண்டவர்களாகவே விருச்சிக லக்னக்காரங்க இருப்பாங்க. எங்கேயாவது மறந்து கையெழுத்து போட்டு வச்சுருப்பாங்க, எங்கேயாவது கையெழுத்து போட்ட பேப்பரை மிஸ்யூஸ் ஆகிடும். இவர்களுக்கு எப்போதும் சூழ்ச்சி வலைங்கிறது பின்னப்பட்டு கொண்டே இருக்கும். இவர்களும் சூழ்ச்சி மிகுந்தவர்கள், வெற்றி கொள்ள இயலாதவர்கள் தான். ஆனாலும் இவர்களை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு வலிமையான யோகம் கொண்ட அமைப்பு விருச்சிகத்துக்கு இருந்தாலும் கூட எதிரி அதுக்கு மேலே வலிமையானவராக இருப்பார். விளையாட்டுத்தனமான பொறுப்பற்ற நண்பர்களால், பொறுப்பற்ற தகவல் தொடர்பு கொண்டவர்களால், பொறுப்பற்ற தன்மையுடன் இருப்பவர்களால் இவர்கள் வாழ்வியலில் சிக்கலை சந்திக்கும் விதி உண்டாகும். புரியுதுங்களா? உங்களுக்கு எதிரி வில்லங்கமான ஆளாக இருப்பார், புத்திசாலித்தனமான ஆளாக இருப்பார். அட்டமாதிபதியாக வரக்கூடிய புதன் லாபாதிபதியாகவும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி பெற்று 11ஆம் இடத்துலையே வலுப்பறதுனால போட்டி, வம்பு, கேஸு, கோர்ட்டு சிக்கல்களை சந்திக்க விருச்சிக லக்னம் மேலே வந்துட்டே இருக்கும். ஏன்னா அட்டமம் லாபத்தை தருகிறது, 8ஆம் இடமே லாபத்தை கொடுக்குது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு தடவை வெற்றி பெறும்போது ஒரு புதிய சொத்து சேர்றது, அடுத்த கட்டத்துக்கு நகர்றது, மேலும் பல பணம் வரவு செலவுகள் அதிகரிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். காலபுருஷனுடைய தொடர்புகள் ஸ்தானம் உங்களுக்கு அவமான ஸ்தானமாக வருது. அது ஒரு விதத்தில் காமத்திரிகோணம். அப்போ என்ன ஆகும்? தொடர்புகளால் அசிங்கம், அவமானம், மறைமுகமான நடவடிக்கைகளால் அசிங்கம், அவமானம் இதை சந்திக்க வேண்டியது இருக்கும். விருச்சிக லக்னம் இருக்கிறதுலே மறைமுகமான லக்னம் தான். அப்போ இந்த மறைமுகமான லக்னமாக இருந்தாலும் அவர்களை மிஞ்சின சில சிக்கல்களை இவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? புத்திசாலித்தனமான எதிரிகள் உருவாகும் தன்மை கொண்டது விருச்சிக லக்னம். தனுசு லக்னக்காரருக்கு போயிட்டீங்கன்னா, தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வர ஒரு நண்பர் சந்திரன், 8 கூடையும் 6ல் உச்சம். புரியுதுங்களா? சந்திரனால் அவமானப்படும் விதி. யார் இவங்களை அதிகமாக நம்புறாங்களோ அவங்களால சிக்கல்களை சந்திப்பார்கள். தாயாரால், தாயாருடைய வர்க்கத்தினரால் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கும் விதி இவங்களுக்கு இருக்கும். தாய் வர்க்கம் சந்திரன் 6ஆம் இடத்துல உச்சம், எதிரி 6ல் உச்சமாவா கடகச்சந்திரன். இவர்கள் உச்சம் பெறதும் 8ஆம் வீட்டில் தான். அப்போ அந்நிய தேசம், வெளிநாட்டில் வரக்கூடிய சிக்கல்கள், வெளிநாட்டில் ஏற்படக்கூடிய பண இழப்பு, விசா, அங்கே போய் வீடு வாங்கிட்டு திரும்ப விற்க முடியாமல் போயிடுறது, சொத்து சேர்த்துட்டு அதில் சிக்கல்களை சந்திப்பது, தாயாதி வர்க்கத்தில் நம்பி ஏமாந்து போயிடுறது, தாய்க்கும் தனக்குமான உறவு நிலைகளில் பிரச்சனைகளை சந்திப்பது, இதெல்லாம் இவங்களுக்கு அதீதமாகவே இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு அம்மாவாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் எதிரி மாதிரி பாவிக்கக்கூடிய தன்மை தனுசு லக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே வரும். தாயாரும் அதே மாதிரி இருப்பாங்க, தாயாதி வர்க்கமும் அதே மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருந்து என்ன போடுங்களாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இயற்கையாகவே வரும். அதனால் இவர்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். மகர லக்னத்துக்கு ஆஸ் யூஸ்வல் சூரியன் அட்டமாதிபதி, தகப்பன் வர்க்கம், தகப்பனின் உறவுகள், சூரியன் அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாமல் போகிற லக்கணங்களில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது மகரம். இந்த லக்னத்துக்கு அதிபதி சனி, 8ஆம் அதிபதியாக சூரியன் வருவார். இவர் 4ஆம் இடங்கிற சுகஸ்தானத்தில் உச்சமாகி 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் நீச்சமாவாருங்கனால மகரம் ஜெயிக்கும் போது பார்க்க அப்பா இருக்க மாட்டார். அப்போ அப்பாவை விட்டு வெகு தூரம் தள்ளி வந்து விடுவது, தகப்பன் உறவுகளோடு தொடர்பே இல்லாமல் வாழ்வதுங்கிறது தான் மகரத்தினுடைய தலையெழுத்தாக இருக்கும். இந்த விஷயத்துலையும் அரசாங்க விஷயங்கள்லையும் இந்த இன்கம் டேக்ஸு, கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரிகள், போக்குவரத்து எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னக்காரங்க அடிக்கடி மாட்டிக்கிறது இதில் தான். செய்யாத குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் ஆகக்கூடிய விதிகள் மகரத்துக்கு இயற்கையாகவே வரும். அரசு தண்டனை பெறுவதில் அதிகப்படியான இடத்துல இருக்கிறவங்க மகரமாக இருப்பாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பனிஷ்மெண்ட் ஆகிடுவீங்க. அந்த பனிசாகர விதிகள் அதிகமாக தரக்கூடியவர் சூரியன். உஷ்ண சம்மந்தப்பட்ட உடல் கோளாறுகளை தரக்கூடியவர், கண் நோயை தரக்கூடியவர் சூரியன். சூரியன் அட்டமாதிபதியாக வர்றதுனால அப்பா வர்க்கம், பங்காளி உறவு பகை, அரசாங்க விரோதம் இவைகளை சந்திக்கும் விதி இயற்கையாகவே இருக்கும். கும்பலக்கணக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான புதனே அட்டமாதிபதியாக வருவார். குழந்தைகள் எதிரியாகிறது, நண்பர்கள் எதிரியாகிறது, கௌரவத்துக்கு குறைவான செயல்களில் ஈடுபடுறது, புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறேங்கிற பேரில் போய் தப்பான விஷயங்களில் மாட்டிக்கிறது, யார் சொல்லையும் கேட்காமல் செயலாற்றுவதுங்கிற மாதிரியான விஷயங்களில் இவங்க கவலைப்படுவாங்க. அட்டமாதிபதியாக வரக்கூடிய புதன் நண்பருங்கிறதுனால பெரும் கஷ்டங்களை தந்து விட மாட்டார்னு நம்பலாம். ஆனாலும் இவர்கள் சொல் பேச்சு கேளாதவர்கள். கும்பலக்கணம் சொல் பேச்சு கேட்காது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மமதையில் இருக்கும். அல்லது மற்றவர்களுடைய இணக்கமான சூழலுக்கு செல்ல முடியாதபடி சனி தடுத்துருவார். சனி பகவானுடைய இயல்பே அதுதான். நீங்கள் இன்னொருத்தரோட இணக்கமாக நெருக்கமாக இருக்க விட மாட்டார். ஒதுங்கி இருக்க வைக்கக்கூடிய லக்னம் கும்பம். சூரியனுடைய வெளிச்சம் ரொம்ப குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் கும்ப மண்டலம். அதனால் அவங்க அந்த லைம் லைட்டுக்கு வரவே முடியாது.
என்ன செஞ்சாலும் தனியாக இருக்கிறதுங்கிற மாதிரியான விதிகளை தரும். அந்த வகையில் இவர்கள் நண்பனே அட்டமாதிபதிங்கிறதுனால தன்னை மாற்றிக்கொள்ளும் சில செயல்களில் ஈடுபட்டாலே போதும், பெரும் பாதிப்புகள் எதுவும் இருக்கும் வாய்ப்புகள் இல்லை. மீனம், இதுக்கு அட்டமாதிபதியா, மீன லக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். 3-8 கூடையவராக அவர் வர்றதுனால சகோதர வழி உறவுகள் மூலமாக சிக்கல்கள், அதுவும் பெண் சகோதரிகள் மூலமாக அதிகமான பாதிப்பு, பெண்களால் அதிகப்படியான சிக்கல்கள், அதிக காமம் இவர்களை ஆபத்தில் தள்ளிடுறது. அதிகப்படியான காமம், ஏன்னா மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சமாவாருங்கனால காமத்தை வென்றால் மீனம் ஞானத்தை பெறும். இதை பற்றி நான் 2-3 காணொலிகளிலே சொல்லியிருக்கேன். இவர்களுக்கு பெண் வகை உறவுகள், ஆடம்பரம், அதீத செலவு, லக்ஸேரியஸாக வாழ்கிறாங்கிற பேரில் இருக்கிறதையெல்லாம் அழிக்கிறது, பூர்வீக சொத்துக்களை காப்பாற்ற முடியாமல் போயிடுறது, சகோதர வர்க்கத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது, சகோதரர்களால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சிக்கலை சந்திப்பது, இதெல்லாம் தான் இந்த மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி திடீர்னு வரக்கூடிய உறவுகளால் இவங்க பெரும் பாடுபடுவாங்க. பணத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்ளும் தன்மை இவர்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும். ஏமாளிகள்னு கூட கொஞ்சம் சொல்லலாம். வெகுளித்தனமும் இருக்கும், ஏமாளித்தனமும் இருக்கும், அதிகமான செலவாளிகளாகவும் இருப்பாங்க. இந்த நிமிஷம் எப்படி இருக்குங்கிறத பற்றி யோசனைகள் இருக்கும். இது ஆன்மீகமான ஒரு லக்னம் மீனங்கிறதுனால தெய்வத்தின் துணை இல்லாத மீன லக்னம் ஜெயிக்க முடியாது. தெய்வ அனுகிரகம் நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு லக்னங்களில் மீனமும் ஒன்று. இவங்களுக்கு அட்டமாதிபதியாக சுக்கிரன் தான் வராருங்கிறதுனால ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள், அழகிய பெண்கள், வாழ்க்கை துணையும் சில நேரத்தில் முரண்படும். ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, அழகிய பெண்கள், அதிகமான பிரயாணங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியது. காமம் மிகுதியாகும் போது சிக்கலை சந்திப்பாங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிங்கிற அந்த காம்பினேஷன் இந்த மாதிரியான வேலைகளை தான் செய்யும். இதுக்கடுத்த விரையாதிபதி என்ன பண்ணுவாருங்கிறது தான் அதுக்கு அடுத்த கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ அட்டமாதிபதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அதிர்ஷ்டமும் சில நேரங்கள் அதில் இருக்கும், ஆயுளும் அங்கே தான் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட கவனம் அதிகம். ஏன்னா 80% கெடுதல், 20% தான் நன்மை. அந்த 80% கெடுதல்ல இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை, அந்த அட்டமாதிபதியின் குணம், காரகத்துவம், ஆதிபத்தியம், இந்த 3ஐயும் மனசில் கொண்டு செயல்பட்டோம்னா எளிதாக வெற்றி பெறலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.